Hi folks, this is Surya. Welcome to my YouTube channel. அதுக்கு என்னங்கிறப்ப Get go. அந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்து மேலே வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி சூர்யா சார் நடித்து வெளிவந்த படம் கண்டுவோம். அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர். ஒருத்தர் கூட அந்த படத்தை வந்து நல்லா இருக்குன்னு சொல்லவே இல்லை. எல்லாரும் அந்த படத்தை வந்து சகட்டு மேனிக்கு வந்து ட்ரால் பண்ணாங்க, அதை வந்து திட்டினாங்க. சிறுத்தை சிவாவை திட்டினாங்க, சூர்யாவை திட்டினாங்க, ஞானவேல் திட்டினாங்க. எல்லாரும் அந்த படத்தை வந்து கழுவி ஊற்றாத குறை தான். ஸோ சூர்யா சார் ஃபேன்ஸு அண்ட் ஈவன் ஜென்ரல் ஆடியன்ஸும் கூட என்ன இப்படி ஆயிடுச்சு, சூர்யா சார் வேறு வழியில் அடுத்த படம் கம்பேக் கொடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு வந்து தள்ளப்பட்டாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா அந்த படத்து மேலே மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனுக்கு அங்குவா மேலே. பட் அந்த படத்தோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக அதுக்கு வந்து ஆப்போசிட்டாக இருந்தது. வேறு வழியே இல்லை, சூர்யா சார் ஒரு நல்ல படம் கொடுத்தே ஆகணும், தியேட்ரிக்கல் ஹிட் வந்து கொடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்துக்கு வந்து உள்ளாயிட்டாங்க. அண்டு கார்த்திக் சுப்புராஜ், ஸோ அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குது. அவருடைய மூவிக்குன்னு சொல்லிட்டு, அவருடைய ஃபிலிம் மேக்கிங்னு சொல்லிட்டு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குது. ஒரு சில டேரக்டரோட படங்கள் தான், ஒரு படத்தை பார்த்தாலே இந்த படம் வந்து இந்த டேரக்டர் தான் டேரக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ மணிரத்னம் சார்னா அவரோட படத்தை பார்த்தாலே தெரியும் இது வந்து மணிரத்னம் சார் படம் தான். அதே மாதிரி தான் சங்கர் சார் படம், அதே மாதிரி தான் வந்து ராஜமௌழி சார் படம். ஸோ கார்த்திக் சுப்புராஜோட அவருக்குன்னு சொல்லி அவருடைய படங்களும் அதே மாதிரி தான். ஸோ அந்த படத்தை பார்த்தாலே இந்த படம் கண்டிப்பாக இவங்க தான் டேரக்ட் பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு ஃபிலிம் மேக்கிங்கில் அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு யூனிக் ஸ்டைலுக்கு அந்த விதத்திலேயே அவர் வந்து ஒரு ஃபிலிம் டேரக்டரை வந்து ஜெயிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி அவர் ஜிகதண்டா டபுள் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீசெண்டான ஹிட்டு கொடுத்து அவருடைய ரெப்புடேஷன் வந்து ஒரு நல்ல லெவலில் தான் இருக்காரு. ஸோ இப்போ சூர்யாவை வந்து கண்டிப்பாக கம்பேக் கொடுத்தாங்க. நம்ம கார்த்திக் சுப்புராஜுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குது, அவர் மேலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து இந்த ரெட்ரோ படம் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா நல்லா இல்லையா, ரசிகர்களை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா இல்லையா, வாங்க. ஃபஸ்ட்டு இந்த படத்தோட பாசிட்டிவ் எல்லாமே சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா, இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயண் தான். ஆல்ரெடி சாங்ஸ் எல்லாமே ஹிட்டு. கனிமா சாங் எல்லாம் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு, கண்ணாடி பூவே சாங் வந்து ட்ரெண்டில் போயிட்டுருக்கு, த ஒன் சாங் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல ரெவல்யூஷனரி, எப்படி சொல்கிறது, அந்த ஒரு வாக் சாங் மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு நேம் இருக்குது. சாங்ஸ் எல்லாமே ஆல்ரெடி ஹிட்டு. ஆனால் இந்த படத்துக்கு பிஜிஎம் வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்டு சூப்பர் ஒர்க்கு. இந்த படத்தோட பிஜிஎம் வந்து இந்த படத்தோட பில்லர்னு சொல்லலாம். பிஜிஎம் இல்லாமல் இந்த படத்தை பார்த்தோன்னா இந்த படம் வந்து நல்லா கண்டிப்பாக நல்லா இருக்காது அப்படின்ற அளவுக்கு பிஜிஎம் வந்து சூப்பராக போட்டுக்க, பயங்கர என்கேஜிங்காக நம்மளை வச்சுக்கிறதுக்கு காரணமே இந்த படத்தோட பிஜிஎம் தான். ஒவ்வொரு பிஜிஎம்மே எப்படி சொல்கிறது, செதுக்கி இருக்காது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். வருங்கால ஜனாதிபதி முருகேசன், வருங்கால ஜனாதிபதி முருகேசன், வருங்கால ஜனாதிபதி முருகேசன். ஏப்பா அழுகுற முருகேசா? என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். எஸ்பெஷலி எனக்கு ரொம்ப பர்டிகுலராக பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஹாஃபில் வந்து வில்லன் வந்து சூர்யாவை மீட் பண்ணுற ஒரு சீன் ஒன்று இருக்கும். அந்த இடத்துல வில்லனுக்கு ஒரு பிஜிஎம் ஒன்று போட்டுப்பாரு. ஒரு மாதிரி பெக்யூலியராக ரொம்ப சூப்பராக இருந்தது. இது ஒரு சீன், அது அப்படியே இவருடைய பிஜிஎம்ல அப்படியே எலிவேட் ஆகுது எல்லா சீனுமே. ஸோ இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் வந்து சந்தோஷ் நாராயண். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்புராஜ். எப்படின்னா ஒவ்வொரு ஃப்ரேமுமே அவ்வளோ அழகாக வந்து கிராஃப்ட் பண்ணியிருக்காரு. படத்தில் நடித்த நடிகர்களாகட்டும், அதோட பேக்ட்ராப் ஆகட்டும், அந்த அட்மாஸ்பியர் எல்லாத்தையுமே சூப்பராக அவ்வளோ அழகாக காட்டியிருக்காரு. எனக்கு முன்னாடியே கார்த்திக் சுப்புராஜ் அவருடைய படங்கள் பிடிக்கும். இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் இன்னுமே நான் அவரோட ஃபேன் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அவ்வளோ அழகாக ஃப்ரேம் வச்சுருப்பாரு. அந்த மேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சூர்யா சார்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலான ஒரு ஜீனு, நார்மலான ஒரு ஷர்ட் தான் போட்டிருப்பாங்க, ஆனால் மாசாக தெரிவாங்க. ஒரு சீனில் ஒரு நார்மல் ஃபுல் ஸ்லீவ் டிஷர்ட் போட்டிருப்பாங்க, ப்ளூ ஜீன் போட்டிருப்பாங்க, பட் பயங்கர ஸ்டைலிஷாக காட்டியிருப்பாங்க. நடிகர்கள் மட்டும் கிடையாது, அந்த பேக்ட்ராப்பில் இருக்க அந்த இயற்கையும் வந்து அவ்வளோ அழகாக காட்டியிருப்பாங்க. ஃப்ரேம் பை ஃப்ரேம் அவர்கிட்ட வந்து புதுசாக வந்து டேரக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாமே வந்து அவருடைய ஃபிலிமை பார்த்து கற்றுக்கணும். எப்படி ஃப்ரேம் வைக்கணும், எப்படி அழகாக காட்டணும் ஒரு ஷார்ட் அப்படின்றது எல்லாமே இவருடைய படங்கள் பார்த்து கற்றுக்கணும். அந்த மாதிரி இருந்தது எனக்கு இந்த படம் பார்க்கும்போது. அதுக்கப்புறமேட்டு கனிமா சாங். கனிமா சாங் ஆல்ரெடி ஹிட்டு. பட் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் சிங்கிள் ஷாட் அந்த கனிமா சாங்கு. அந்த சாங் எப்படி எடுத்தாங்கன்னே தெரியல. அந்த சாங்கோட மேக்கிங்கே டேரக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு வந்து ஒரு லெசனாக வந்து நம்ம வந்து சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு மேக்கிங்கு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா
அந்த படத்தில் அந்த அந்த சாங்கில் நிறைய பேர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் சந்தோஷ் நாராயணன் சாரும் அதில் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். அவர் ஆர்டிஸ்ட் கிடையாது, ஒரு மியூசிக் டைரக்டர். பட் அவங்க வச்சு ஒரு 15 மினிட்ஸ் சிங்கிள் ஷாட்டில் அவங்களுமே வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. கரெக்டான இடத்துல வரணும், கரெக்டான இடத்துல வந்து டான்ஸ் ஆடிட்டு போகணும், பர்ஃபார்ம் பண்ணிட்டு போகணும். அது ஒரு சேலஞ்சு. இதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டான்ஸில் ஆடின குரூப் டான்சர்ஸ், அந்த சாங்கில் ஆடின குரூப் டான்சர்ஸ் அவங்களும் கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணணும். ஒருத்தர் தப்பு பண்ணாலும் மறுபடியும் ஹீட் ஆகிடும். அதுக்கப்புறமேட்டு அட்மாஸ்பியரில் உள்ளவங்க, அது ஒரு பயங்கர கவுட், அது ஒரு கல்யாணம், நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது ஒரு கல்யாண போர்ஷனு. ஸோ கல்யாண மண்டபம் எப்படி இருக்கும், 100 பேர் 200 பேர் இருப்பாங்க. ஸோ அந்த 100 பேர் 200 பேரில் கொஞ்சம் பேர் குரூப் டான்சர்ஸு, கொஞ்சம் பேர் அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்ட்டு, இவங்கெல்லாம் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கணும். இதுக்கப்புறம் தான் சூர்யா சார், பூஜா ஹெக்டே, ஜோஜோ ஜார்ஜி, இவங்க எல்லாமே. இதுல வந்து மிகப்பெரிய கிரெடிட் யாருக்கு போகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா சாருக்கு தான். அஃப்கோர்ஸ் பூஜா ஹெக்டமியும் ஜோஜோ ஜார்ஜுமே இந்த 15 மினிட்ஸில் அங்கங்கே வருவாங்க. அங்கங்கே இல்லை, ஒரு மேக்ஸிமம் போர்ஷனை கவர் பண்ணுவாங்க. பட் இந்த 15 மினிட்ஸில் கிட்டத்தட்ட 14 மினிட்ஸ் வந்து சூர்யா சார் தான் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. அது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் ஒரு ஸ்டேஜ்லேருந்து கீழே வந்து டைலாக் பேசிட்டு மறுபடியும் ஸ்டேஜுக்கு போயிட்டு மறுபடியும் கீழே வந்து டான்ஸ் ஆடணும். டான்ஸும் ஹெவி மூமெண்ட்டு. மறுபடியும் ஸ்டேஜுக்கு போகணும். ஸ்டேஜ்லேருந்து ஒரு படிக்கட்டுக்கு மொட்டை மாடி போயிட்டு ஒரு எமோஷ்னலாக டைலாக் பேசணும். எப்படி சொல்றது, கோவமாக டைலாக் பேசணும். அந்த இடத்துல பர்ஃபார்ம் பண்ணணும். டைலாக் பேசும்போது மூச்சு வாங்கும். ஏன்னா கீழே டான்ஸ் ஆடிட்டு வந்தது, அது நேச்சுரலாக தான் இருக்கும். அது கதையோட ஒத்து போகிறதுனால அந்த மூச்சு வாங்குறது அக்செப்டபிள். அதுக்கப்புறமேட்டு அங்கேருந்து ஒரு சின்ன ஸ்டண்ட்டு, சேர்லேருந்து கீழே விழுந்து அந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டண்ட்டு நடக்கும். அப்புறமேட்டு அந்த ஒரு ஒரு கோவம் வந்து அப்படியே சேட் எமோஷனலாக மாறும். மறுபடியும் படிக்கட்டுலேருந்து கீழே இறங்கி வந்து மறுபடியும் டான்ஸ் ஆடணும், ஜாலியாக ஆடணும், செலிப்ரேஷன் மோடுக்கு போகணும். அப்புறமேட்டு மறுபடியும் ஒரு மிகப்பெரிய ஸ்டண்ட் இருக்கு, ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கு. இது எல்லாமே சிங்கிள் ஷாட்ல சூர்யா பண்ணியிருப்பாரு. எப்படி சொல்றது, ஒருத்தர் வந்து சினிமா மேலே எவ்வளோ பேஷனேட்டாக இருந்தால் மட்டும்தான் இதை வந்து 15 மினிட்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுறது ஓகே. பட் அதை எப்படி சொல்றது, அட்மோஸ்ட் ரியலிஸ்டிக் அந்த இது கொடுக்கணும்ல, மொமெண்ட் கொடுக்கணும்ல, அது வந்து சூர்யா சார் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ சூர்யா சாருக்கும் கார்த்திக் சுப்ராஜ் சாருக்கும் வந்து எப்படி சொல்றது, ஒரு மிகப்பெரிய கிரெடிட் வந்து அந்த சாங்க்கு வந்து கொடுக்கலாம். சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு உள்ள ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் நடிச்ச எல்லாருமே ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து டெலிவர் பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி நாசர் சார் பையனாக நடிச்சவங்களும் அவங்க வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, நாசர் சார் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த நாசர் சாரே இந்த படத்தில் தெரிய மாட்டாங்க. ஒரு 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 ஃபாரினர் நடிச்சா எப்படி இருந்திருக்கும், அந்த மாதிரி தான் இருந்தது நாசர் சாரை பார்க்கும்போது. எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. இவ்வளோ வருஷம் ஆகி இவ்வளோ படம் நடிச்சோம், இந்த படத்துக்காக கண்டிப்பாக ஒரு மெனக்கெடல் போட்டிருப்பாரு. ஏன்னா நம்ம நார்மலாக பார்க்குற நாசர் சாரை இந்த படத்தில் பார்க்கவே முடியாது. ஒரு வித்தியாசமான ஒரு 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 ஆங்கிலோ இந்தியனை பார்க்க ஒரு ஃபீல் தான் இருந்தவங்க பார்க்கும்போது. அதுக்கப்புறமேட்டு அவரோட பையனாக நடித்தவங்க அவருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைக்கோதனமான ஒரு வில்லனை அவருக்கு கொடுக்கப்பட்ட ரோலை கரெக்டாக ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பாரு. அவங்க பார்க்கும்போது கோவமும் வரும். அட் த சேம் டைம் ஒரு ஆக்டராக பார்க்கும்போது நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான், அவனோட ஆக்டிங் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளை ரசிக்க வைக்கக்கூடிய விதமான ஒரு நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருப்பாரு. அண்ட் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு சூர்யா சாரோட அம்மாவாக நடிச்சிருப்பாங்க. அவங்களோட ஆக்டிங் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் வந்து கிளைமேக்ஸ் சீனோட ஒரு சோல்னே சொல்லலாம். அவங்களோட ஆக்டிங் தான். அவங்களோட ஆக்டிங்கில் சின்னதாக தப்பு நடந்தால் கூட கிளைமேக்ஸ் சீன் வந்து ஒர்க்கே ஆகிக்காது. பிகாஸ் அது மிகப்பெரிய ஒரு ஒரு எமோஷனை வந்து ஆடியன்ஸ் கிட்ட கன்வே பண்ணுற ஒரு விஷயம். இந்த படத்தோட பேஸே அதுதான். அந்த விஷயத்த இனிஷியேட்டிவ் பண்ணுறதே அவங்க தான். ஸோ அவங்களோட ஆக்டிங் வந்து உண்மையிலே பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம். அவங்கள ஈஸியாக கடந்து போயிடக்கூடாது. அவங்களோட ஆக்டிங் வந்து பயங்கரமாக இருந்தது அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனில். அவங்க அந்த இடத்துல சின்னதாக தப்பு பண்ணியிருந்தா கூட ஆடியன்ஸுக்கு வந்து அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் வந்து அந்த அளவுக்கு ஒழுங்காக கன்வே ஆகிக்காது. எனக்கு அவங்களோட ஆக்டிங் பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறமேட்டு உள்ள ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டன் சீக்வன்ஸை ப்ளஸ்ஸாகவும் சொல்லலாம், மைனஸாகவும் சொல்லலாம். அதாவது ஸ்டன் சீக்வன்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பில்டப் ஒன்று வரும். அந்த பில்டப் நல்லா இருக்குது. ஆனால் ஸ்டன் சீக்வன்ஸ் வந்து கொஞ்சம் அதே பஞ்சு, அதே கிக்கு, அது வந்து ரிப்பீட்டேஷனாக இருந்த மாதிரி இருந்தது. அண்ட் கண்ணாடி பூவே சாங் சூப்பராக இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் அந்த சாங் ஆல்ரெடி கேட்கும்போது நல்லா இருந்தது. பட் தேட்டரில் அந்த சவுண்ட் சிஸ்டமில் பார்க்கும்போது இன்னுமே வந்து சூப்பராக இருந்தது. பாசிட்டிவ் அவ்வளோதான். நெகட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா, என்ன தான் இந்த படத்தை பற்றி நான் இவ்வளோ தூரம் பாசிட்டிவாக வந்து ரொம்ப சிலாகிட்டு பேசினாலும் கூட இந்த படம் வந்து கொஞ்சம் ஸ்லோ பேஸ்டு மூவி. கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும், அங்கங்கே கொஞ்சம் லேக் இருக்கும். பட் அது அக்செப்டபிள் தான். நான் வந்து இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ட்விட்டரில் ஒரு சில ரிவ்யூஸ் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அது என் கண்ணில் பட்டுடுச்சு. இந்த படம் சரியில்லை, இந்த படம் சுமாராக தான் இருக்குது, சூர்யா சார் மறுபடியும் ஒரு
செட்பேக் அப்படி இப்படின்னு சொன்னதால அது அந்த ஒரு மைண்ட் செட்டில் பார்த்தாலே முதல்ல இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. மேபி எதுவுமே எக்ஸ்பெக்டேஷன் லெவல் கம்மியாகிடுச்சு என்னமோ தெரியல, எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் இல்லாமல் இந்த படத்தை வந்து கலாய்க்கிற ஒரு சில பேர் கலாய்ச்சிருந்தாங்க. நான் ஒத்துக்கங்க, படத்தில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும், கொஞ்சம் அங்கங்கே லேக் இருக்கும், போர் அடிக்கிற சீனுக்கு. பட் அது ஓகே தான், இதுக்கு மேலே எப்படி உங்களுக்கு படத்தை எடுத்து கொடுக்குறது அப்படின்ற மாதிரி இருந்தது. அந்த கிளைமேக்ஸ் சீனை வந்து என்னடா கலக்க போதையாக எடுத்து வச்சுன்னு சொல்லிட்டு ட்விட்டரில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அது நான் அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் படம் பார்த்தேன். என்னடா இந்த சீனை போய் எப்போ அவங்களுக்கு கலாய்க்க மனசு வந்தது, அந்த அளவுக்கு அவங்களுக்கு நெஞ்சில் ஈகல் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா வாழ்க்கை ஃபுல்லாக அடிமையாக வாழ்ந்தவங்க, வெறும் கவலையும் வெறும் பயத்தை மட்டுமே வாழ்க்கையில் வந்து ஃபீல் பண்ணவங்க சிரிக்க மறந்துட்டாங்க. அவங்களுக்கு சிரிப்புனா என்னன்னே தெரியாத மாதிரி ஒரு மனுஷன் ஒரு இடத்துல பிரேக் ஆகி சிரிக்கிறாங்களா, அது எவ்வளோ பெரிய ஒரு எமோஷனலாக சீன். அந்த சீனை எப்படி உங்களுக்கு கலாய்க்க மனசு வந்தது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து இருந்தது. அதுதான் கிளைமேக்ஸு. கார்த்திக் சுப்புராஜ் சார் படம்னாலே பாசிட்டிவில் இதே ஆட் ஆன் பண்ணிக்கலாம். கார்த்திக் சுப்புராஜ் படம்னாலே கிளைமேக்ஸ் வந்து நல்லா இருக்கும். இந்த படமும் அதே மாதிரி தான். ஒரு அவரோட படம்னா கிளைமேக்ஸ் எக்ஸைட்டிங்காக இருக்கும், சின்ன ட்விஸ்ட் இருக்கும். இந்த படத்தில் ட்விஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, பட் ஒரு அதான் இதுதான் கிளைமேக்ஸு. இதை ஏன் நான் ரிவீல் பண்ணேன்னா, எனக்கு அந்த அந்த கலாய்ச்சதை பார்த்ததால எனக்கு இதை சொல்லாமல் இருக்க முடியல. அதனால தான் நான் ரிவீல் பண்ணேன். அவ்வளோ அழகான ஒரு 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 மொமெண்டம் அது. அதை போய் எப்படி கலாய்க்க வந்து மனசு வந்துச்சு அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்தது. மைனஸ் வந்து இருக்க கருணாகரன் சார் தேவையில்லை, பூஜா ஹெக்டே மேமோட கேரக்டரைசேஷன் இன்னும் ஸ்ட்ராங்காக இருந்துக்கலாம், ஜோஜு ஜார்ஜோட கேரக்டரைசேஷன் இன்னும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துக்கலாம். பிரகாஷ் ராஜ் சார் வந்து வேஸ்ட் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு இங்கே அங்கே அப்படின்னு தான் சொல்லிட்டு வருவாங்க. ஃபைட் சீக்வன்ஸ் வந்து கொஞ்சம் போர் அடிக்கும். ஆனால் இந்த படத்தில் சொல்லப்பட்ட விஷயம் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம். எல்லாத்தோட பக்கமே ஒரு பர்பஸ் இருக்குது, அந்த பர்பஸை நோக்கி தான் அவங்களோட டெஸ்டினி போயிட்டு இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட். சர்வாதிகாரத்துக்கு அகைன்ஸ்டாக வந்து ஒரு விஷயம். அதாவது படம் செகண்ட் ஹாஃபில் ஒரு குறிப்பிட்ட, அதாவது ப்ரீ கிளைமேக்ஸ் வரைக்குமே ஒரு இது ஒரு லவ் படம் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ட்விஸ்ட் ஒன்று ரிவீல் ஆகும். அந்த ட்விஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா படம் அப்படியே ட்ரான்சிஷன் நடக்கும். அதாவது இந்த லவ் படத்துலேருந்து ஒரு மெசேஜ் சொல்கிற படமாக வந்து ஒரு ட்ரான்சிஷன் நடக்கும். அது நல்லாயிருக்கும். அஃப்கோர்ஸ் அந்த ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணும்போது எனக்கு வந்து பாகுபலி 1001 மைண்டுக்கு வந்துச்சு. பட் இட்ஸ் ஓகே, அதுக்கப்புறம் காட்டுற சீன் தானே முக்கியம். அதுக்கப்புறம் வர சீன் எல்லாமே வந்து நல்லா இருந்தது. சர்வாதிகாரத்துக்கு எதிராக இந்த படத்தில் உள்ள டைலாக்லாம் இருக்கும். அதாவது கோழையோட உச்சக்கட்ட பயம்தான் சர்வாதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸில் ஒரு டைலாக் இருக்கும். பயங்கரமாக ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டைலாகாக வந்து எனக்கு அது வந்து தெரிஞ்சிச்சு. அண்ட் ஒரு ஒரு வடிவேல் காமெடி ஒன்று இருக்குது. கடவுள் தெரியான்னு சொன்னோடனே மற்றவங்க எல்லாமே எனக்கும் கடவுள் தெரியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒருத்தன் கேட்பான் கூட்டத்தில், ஏன் தெரியல எனக்கு தெரியவே இல்லை, உனக்கு தெரியுதுன்னு. ஐயோ தெரியலன்னு சொன்னால் மார்க் போயிட்டியா, அதனால தெரியுதுன்னு சொல்லிவிடு அப்படின்ட்டு. எனக்கு இப்போ தான் படத்தோட ரிவ்யூ எல்லாமே அப்படி தான் வந்து சொல்கிறாங்களோ. ஒரு 10 பேர் நல்லா இருக்குன்னு சொல்லி நம்மளும் நல்லா இருக்குன்னு சொல்லி, நம்ம நல்லாலான்னு சொல்ல நமக்கு மூளை இல்லைன்னு சொல்லிடுவாங்க, அறிவு இல்லைன்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிடுவாங்க போல். அதே மாதிரி 10 பேர் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளும் நல்லா இல்லைன்னு சொல்லிடுவோம், நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இதை போய் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கலாய்ச்சிடுவாங்களோ. ஸோ அந்த ஒரு இண்டிவிஜுவாலிட்டி வந்து மக்கள்கிட்ட போயிட்டு இருக்கோ, எல்லாரும் என்ன சொல்கிறோம் நம்மளும் அதே சொல்லிடுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு மக்கள் வந்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போச்சு. பிகாஸ் மேக்ஸிமம் பீப்புள் இந்த படம் நல்லாடா போகா மொக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இது ஒரு ஜாலியான படங்கள், எதையுமே மைண்டில் ஏற்றிக்காமல் பிளாங்காக இந்த படத்தை போய் உட்காந்து தேட்டரில் பார்த்துட்டு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு படம். போகும்போது ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். சிரிப்பு ஒரு லைஃப்பில் எவ்வளோ முக்கியம், சர்வாதிகாரம் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நல்ல மெசேஜை போட்டு அழுத்தி சொல்லாமல் அப்படியே அப்படியே லேசாக அங்கங்கே தெளித்து ஒரு நல்லா அழகாக சொல்லியிருப்பார் கார்த்திக் சுப்புராஜ். ஒரு அழகான படம், என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு படம். நீங்கள் எதையுமே மைண்டில் ஏற்றிக்காமல் இந்த படத்தை போய் நீங்கள் வந்து தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இந்த படத்துக்கு என்னுடைய ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 8.5 அவுட் ஆஃப் 10. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொன்னதில் தப்பு இருந்ததுன்னா இது தப்புடா, நீ தப்பாக படத்தை பார்த்துக்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.